இந்த அட்சய திருதிய நாள்ல நம்ம குறைந்தது 5 நபர்களுக்காவது உணவு தானம் செய்யப்பட வேண்டும், அல்லது ஒரு 5 மரம் செடியாவது நட்டு வைக்கப்பட வேண்டும். 5 மரம் என்று சொல்ல போனால் அரசமரம், ஆலமரம், அத்திமரம், அரசமரம், ஆலமரம், அத்திமரம், அதே போன்று என்னன்னு கேட்டீங்கன்னா வன்னிமரம், அதுக்கப்புறம் புன்னை மரம். இந்த 5 மரங்களை எங்கேயாவது நம்ம நடப்பட்டால் கண்டிப்பாக அந்த புண்ணியம் பாக்கியம் நமக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கங்கை நதியே இந்த உலகத்திற்கு வந்த நாளாக அட்சய திருதியை கொண்டாடப்பட்டு கொண்டு இருந்தது. எது? கங்கை நதியே இந்த உலகத்துக்கு அட்சய திருதியினாலதான் வந்திருக்கு அப்படின்னா யோசனை பண்ணி பாருங்களேன். அப்போ அந்த நாளையில குறைஞ்சது ஒரு 5 பேருக்காவது ஒரு 50 பேருக்காவது என்னன்னு கேட்டா நம்ம நீர்மோர் விநியோகம் செய்யப்பட்டாலும் அந்த புண்ணிய பாக்கியம் அந்த குடும்பத்திற்கு